ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கோகனட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கான இந்த மாதிரி முக்கால் தரமான தேங்காய் எடுத்து வச்சுக்கணும். அரை தரம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்தது பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போடணும். இங்கே பாருங்கள், எருமனை நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கணும். இங்கே பாருங்கள், ஏலக்காய், ஒயிட் சுகர் நம்ம பிளைண்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கிறோம் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்குறோம். நம்ம நெய் ஆட் பண்ணணும். நெய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலரணும். அதே மாதிரி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், கெட்டியாக வர்றதுக்கோசரம். கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகி நல்லா வரணும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெள்ளை சர்க்கரையுமே ஏலக்காயை அரைச்சி வச்சு பவுட்ரு பண்ணி போடுறோம். கலருக்காக கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறோம். நாட்டு சர்க்கரையுமே வெள்ளை சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம எவ்வளோ நெய் தேவையோ அந்த எருமை நெய் நிறையா வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலரணும். அடுத்தது நம்ம தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தருத்தாக அரிச்சோம்னா தான் வாய்க்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் வயிற்று புண்ணையெல்லாம் ஆற்றும். தேங்காய் ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா கலரணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இஞ்சி வரணும். அதுதான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி கோகனட் ஹல்வா ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நட்ஸெல்லாம் நல்லா துருவி கூட போட்டுக்குங்க நிறையா.